இன்றைக்கி நம்ம கலைச்சொற்கள் அப்படிங்கிற இதிலேருந்து பார்க்க போகிறோம். இணைய குற்றம் அப்படின்னா சைபர் கிரைம். இடைமுக செயலி அப்படின்னா இன்டர்ஃபேஸ் டூல். இசுகை அப்படின்னா ஸ்கைப். ஸ்கைப் யூஸ் பண்ணுவாங்களே அதோட தமிழ் சொல் வந்து இசுகை. வைஃபை அப்படின்னா அருகலை. ஹாட்ஸ்பாட் அப்படிங்கிறது பகிரலை. அட்ஜெக்டிவ் அப்படின்னா பெயரடை. இதில் பாருங்கள், கான்கார்ட் ஆஃப் அக்ரிமெண்ட் அப்படின்னா இசைவு. டயலக்ட் அப்படின்னா கிளைமொழி. ஃபோமாலஜி அப்படின்னா பலவியல். அப்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிறது அருவம். ஏலியன்டேஷன் அப்படின்னா அந்நியமாதல். ஏலியன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அவங்க அந்நியமாதல். ஆம்பிக்விட்டி அப்படின்னா பொருள் மயக்கம். ஆக்சியாலஜி அப்படின்னா விழுமியவியல். இதில் யூடியூபுக்கு வந்து தமிழில் என்ன வரும் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். யூடியூப், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இந்த மூணுக்கும் தமிழில் என்ன வார்த்தை வரும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இது பாருங்கள், தமிழ்லேயே ஒரு பொருள் குறித்து பல மொழிகளில் நம்ம நிறைய வார்த்தைகள் பார்த்துருக்கோம். இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். சிங்கம், புலி, யானை, குதிரை, ஆவணி மாதம். தமிழ் மாதம் இருக்குல்ல, அந்த ஆவணி மாதத்தை குறிக்கிற இந்த எல்லாத்துக்குமே பொதுவாக குறிக்கிற ஒரு வார்த்தை என்னதுன்னா வயமா. இந்த வயமாங்கிறது என்ன குறிக்குதுன்னா, இந்த ஆவணி மாதத்தை விட்டுருங்க, இது எல்லாமே எங்கே இருக்கும்? வனவிலங்கு சரணாலயம் இது இருக்கிறத பற்றி குறிப்பிட்டிருப்பாங்க ஒரு நூலில். அந்த நூல் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வயமா அப்படிங்கிற வார்த்தை மூலமாக அதில் வனவிலங்கு சரணாலயம் இருந்ததை வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. அடுத்து பாருங்கள், பார், அகிலம், தரணி, குவலயம் இது எல்லாமே ஒரு வார்த்தை தான் குறிக்கும். அது என்னென்னா பூமி. தேங்க்யூ.